காங்கோ சுரங்கத்தில பாலம் இடிந்து விழுந்து 32 பேர் மரணம் அடைந்திருக்கணும். அதுவும் காங்கோ ஜனநாயக குடியரசுன்றது உங்களுக்கு தெரியும். மத்திய ஆப்பிரிக்காவிலே உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய தெற்கு மாகாணமான லுவாலபாவில் உள்ள கலாண்டோ சுரங்கத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் இடிந்து விழுந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அளவுக்கு அதிகமானவர்கள் அந்த பாலத்தில மேல ஏறி இருக்கணும். அதாலதான் அந்த பாலம் சும தாங்க முடியாமலுக்கு இடிந்து விழுந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச நாட்களாக அங்கே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதால நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான அபாயங்கள் எல்லாம் காணப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் முன்னதாகவே. ஆனால் அது மாத்திரமில்லாமல் அந்த சுரங்கத்துக்களையும் போக வேண்டாம் என்று சொல்லி ஏற்கனவே தடையும் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையும் மீறி ஒரு கும்பல் என்ன செய்திருக்குன்னு சொல்லி சொன்னால், சட்டவிரோதமாக அந்த சுரங்கத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்திருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே அந்த பகுதிக்கு போக வேண்டாம் என்று சொல்லி தடை விதிச்சிருக்க சந்தர்ப்பத்திலையும் கூட அவர்கள் அதை மீறி போயிருக்கணும். அப்ப இருந்தாலும் இந்த சுரங்க பகுதியில பாதுகாப்பு படையினர் இருக்கணும். அவை திடீரென்று ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கணும். அப்ப இவை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து பாலத்தால் ஓடி இருக்கணும். அப்ப அந்த பாலம் என்ன செய்திருக்கு, சுமை தாங்க இயலாமலுக்கு இடிந்து விழுந்திருக்குது. அப்ப அதாலதான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். அதுவும் சும்மா இல்ல, 32 பேர் உயிரிழந்திருக்கணும் என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். அந்த உயிரிழப்பு சம்பவம் இன்னொன்று சொல்வது அந்த பகுதிக்கு பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது.